நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு பர்சனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமவே அவங்கள வந்து குயிக்காக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு பொண்ணு உட்காந்து பெஞ்சில் படம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஸோ அந்த வழியாக வந்த ஒரு பையன் ஜாக் போகலான்னு வந்திருப்பான். ஸோ பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஹெட்ஃபோன் அண்ட் ஃபோன்லாம் மாட்டிட்டு ஜாக் போயிடான். ஜாக் போயிட்டு திரும்பி வந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அதை காதில் வாங்கியிருக்காது. ஸோ அந்த கவனிச்சுமே இருக்காது. இவன் மறுபடியும் நான் இந்த மாதிரி சொன்னேன், பாராட்டினா நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ கடைசியாக அந்த பொண்ணு என்ன நினச்சதுன்னு தெரியல, அந்த பேப்பரில் எதுமோ எழுதி அவனோட பேக் அடியில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. ஸோ கடைசியாக அந்த பேக் அடியில் என்ன பேப்பர் இருக்குன்னு எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு காது கேட்கல அப்படின்ற விஷயம் தெரிய வருது அவனுக்கு. ஸோ நம்மள நிறைய பேர் ஒருத்தரை பார்த்து ஒரு தோற்றத்தை பார்த்தோ அவங்க பேசுகிற விதத்தை பார்த்தோ நம்ம குயிக்காக ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களை நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி யாராவது பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.